சமூக ஆர்வலர் திரு நாராயணசுவாமி வணக்கம். நீங்கள் இணைப்பில் இணைந்தமைக்கு. தற்பொழுது துயர சம்பவம் நடந்து முடிந்து தற்பொழுது அந்த பெண்ணின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. உங்களுடைய பார்வைகள், கருத்துக்கள்? இது உண்மையே ஆண் சமுதாயத்திலிருந்து நான் பேசுறதுக்கே முதல்ல இது வெக்கப்படுறேன். ஏன்னா இந்த கொடூர சம்பவத்துக்கு வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு தொடர்ந்து புதுச்சேரியில பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது. முக்கிய காரணமே இந்த கஞ்சா போதைப் பொருள்கள் தான். போதைப் பொருள்களை முதல்ல ஒழிச்சிருக்கு. இப்ப எல்லாம் நாங்க சமூக ஆர்வலர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாலும் இது தொடர்ந்து நடைபெறாதவன்னா இந்த இது மிக கடுமையா இருக்கு. தண்டனையை விரைவு நீதிமன்றம் வச்சு டெய்லி செஞ்சு அதுக்கு உச்சபட்ச தண்டனையா என்ன கொடுக்கணும்னா அவளுக்கு வெளியிலேயே வராத அளவுக்கு ஆயுள் தண்டனைன்னு கொடுத்தாலே அதுல ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால லைஃப் டெத் கொடுத்தாதான் இனிமேலுக்கு வர்றவங்களுக்கு பயம் இருக்கும். திருப்பி இதை கொடுத்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆனா கூட அடுத்து பண்ணாங்க, அடுத்து அவர் வெளியில அடுத்து மேல்முறையீடு எல்லாம் பண்ணாரு. இது கடைசி லைஃப் டெத்ன்னு கொடுத்துட்டாலே வேற எங்கேயும் போய் அவரால் முடியாது. இது ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த சோகங்கள் பாத்தீங்கன்னா நீ புதுச்சேரியில இன்னைக்கு அதிகமா வந்துட்டு இருக்குதுன்னா இன்னைக்கு இதெல்லாம் சுற்றுலா தலங்கள் வர்றதுனால இந்த போதைப் பொருள்களும் அதிகமா வந்துட்டு இருக்கு. அது முதல்ல கட்டுப்படுத்தினாலே புதுச்சேரி கொஞ்சம் சுபிட்சமா இருக்கும். இன்னைக்கு மாணவிகள் இன்னைக்கு எல்லாம் கிராமத்துப்புற மாணவிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. இப்ப சோலை நகர்ல நடந்தது கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல விளையாடிட்டு வெகுளியான ஒரு பிள்ளை. இது இந்த காமக்கொடூர நிகழ்ச்சிகள் நடக்குது. இதை இனிவரும் காலங்கள் நடக்காம இருக்கு. கடுமையான சட்டத்தையும் இந்த விரைவு நீதிமன்றத்தை அமைச்சு இந்த குற்றவாளிக்கு 15 நாட்களுக்குள்ள தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவங்க தப்பு செய்யாத அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. மிக்க நன்றி திரு நாராயணசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கடுமையான நடவடிக்கை இருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நிறைய விற்கிறாங்க. அது விற்கிறவங்கள தான் பிடிக்கிறாங்க. யாருகிட்ட இருந்து வருதுங்கிறத முதல்ல அதை கட்டுப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த குற்ற சம்பவத்துல தலையிட்டு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க. இந்த சிறாருங்கிறது மாதிரி ஒரு தண்டனையில தப்பிச்சுக்கிறதுக்காக பெரிய பெரிய ஒரு நபர்கள் தான் இந்த கொடுக்குறாங்க. இதை தடுக்கணும்னா காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்கேருந்து வருது யாரு சப்ளை பண்றாங்களோ அவங்கள தடுத்தாதான் முடியும். குற்றங்கள் தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இப்ப நீங்க ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்கவே நடக்குது. கடுமையான நடவடிக்கை எடுத்து யாரு இது சப்ளை பண்றாங்க அது யாரா இருந்தாலும் பாரபட்சமா இருக்கணும். கடுமையான தண்டனை வழங்கினால் மட்டுமே தான் இருக்கும். அது மாதிரி பள்ளி கல்லூரிகளில் இப்ப நிறைய இதை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விழிப்புணர்வு இந்த காவல்துறை செய்யணும். இதனால என்ன பின் விளைவுகள்ங்கிறத முதல்ல வெளிப்படுத்தினாதான் வருங்காலத்துல இது குறைக்கப்படும். இது புதுச்சேரியில தான் இங்க அதிகமா இருக்குது. ஏன்னா வெளிமாநில இருந்து புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவக் கல்லூரியும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பண்றதுக்கு வெளிமாநில இருந்து இங்க படிக்கிற மாணவர்கள் இதை தவறா பயன்படுத்துங்க. ஏன்னா வீட்டுல கண்ட்ரோல் கிடையாது. இதனாலதான் இதை கடுமையா காவல்துறை கண்காணித்து அதை கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இதை தடுக்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.